ஜீராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து மார்ச் 9ஆம் தேதி வரையிலான இந்த வார மார்ச் மாத ஆரம்ப ராசி பலன்களை இப்போது பார்த்துடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 5, 6, 7ஆம் இடங்களில் சந்திரன் இப்போது இருக்கிறார். ராசிநாதன் பரிவர்த்தனை நிலையில் இருப்பது, 4ஆம் இடம் வலுத்திருப்பது, 10ஆம் இடம் வலுத்திருப்பது என்பது தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகளை இப்போது குறிக்குது. 10 மாசத்திற்கு மேலாக தனுசு ராசிக்காரர்கள் யாருமே நல்லா இல்லை. அவங்க வயசுக்கு ஏற்றார் போல கடன் இருக்கு, நோய் இருக்கு, வம்பு வழக்கு, ஏதோ ஒன்று தூக்கம் வராத நிலைமை, எதிர்ப்புகளை நினைத்து இப்போது தனுசு ராசிக்காரர்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. எதிர்ப்புகள் வருது. அவர்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல ஏதாவது ஒன்று இப்போ நடக்குங்க. என்ன நடக்கும்? ஒன்று கடனை பற்றிய கவலைகள் இருக்கும், அல்லது எதிரிகளை பற்றிய கவலைகள் இருக்கும், அல்லது நோய் சார்ந்த விஷயங்களில் கடுமையான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். இவைகள் மூன்றுமே ஏதேனும் ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதாக இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே கொஞ்சம் மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒரு இந்த குரு பயிற்சியின் மூலமாக ஒரு முன்னேற்றமான அமைப்புகளை சந்திக்க போகிறீர்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நல்லா இருக்க போறீங்க. இந்த வாரம் சந்திராசிரம அமைப்புகள் எதுவும் இல்லை. இந்த 7வது இடத்துல வாரத்தின் கடைசியில் சந்திரமங்கல யோகம் ஏற்படுவது என்பது எதிர்பாராத நன்மைகளை சகோதரர்களின் மூலமாக செய்து காட்டக்கூடிய ஒன்று. அண்ணன் அக்கால் போன்றவர்கள் இதுவரைக்கும் நமக்கு எதையுமே செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரியாக இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்போது மாறி அண்ணன் அக்கால் தம்பி தங்கை போன்ற உறவுகள் அப்படியே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய தன்மைகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகிறது. பெரிய அமைப்புகள்லாம் சோதனைகள்லாம் இருக்காதுங்க. தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும். அடுத்து வரக்கூடிய மே மாசம் வரக்கூடிய குரு பயிற்சி நல்லா இருக்க போறதுனால இன்னும் ஒரு 2 மாசத்திலேயே உங்களுக்கு படிப்படிகள் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டு. ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆண் பெண் குறிப்பாக சகோதரிகள் பெண்கள் அனைவருக்குமே நல்ல அமைப்புகள் நடக்க போதுங்க. சில பேருக்கு சில வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்றவைகள் இப்போது வரும். அது வந்தா கூட அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏற்கனவே வேலை போனா கூட ஏற்கனவே இருக்க வேலையை விட நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் தான் உண்டு. தனுசுக்கு உண்மையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் இப்போது இருப்பது 4, 5, 6 என்கின்ற இயக்கத்தில் இருக்கிறார். வாரத்தின் ஆரம்பத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்புறம் 5ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம், அப்புறம் 6ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம். சந்திரன் வலுவாக இருக்கிறார். உங்களுக்கு 7ஆம் அதிபதி, களத்திர ஸ்தானாதிபதி, நண்பரை குறிக்கக்கூடியவர், கணவனை குறிக்கக்கூடியவர், மனைவியை குறிக்கக்கூடியவர். எல்லா அமைப்புகளையும் 4, 5, 6 இடங்கள்ல இருக்கிறது. இந்த வாரம் சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்க போகிறது என்பதை காட்டுது. கணவனால் மனைவிக்கு சந்தோஷம், மனைவியால் கணவனுக்கு சந்தோஷம். ஐயா எனக்கு கல்யாணமே ஆகல, பெண்ணால சந்தோஷம், ஆனால சந்தோஷம். காதலன் என்கின்ற அமைப்புகளால சந்தோஷம், காதலி என்கின்ற அமைப்புகளால் சந்தோஷம், நட்புகளால் உறவுகளால் ஏதேனும் ஒரு வகையில் ஆறுதல் தேறுதல் போன்றவைகள் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சாதகமான தன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உண்மையிலே இந்த மார்ச் மாசத்தோட உங்களுக்கு 7.5 சனி என்கின்ற கடும் இருட்டு, அரக்கன், பிசாசு எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு 5 வருஷம் உங்களை போட்டு முடக்கி போட்ட 7.5 சனி இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு விலக போகிறது. இந்த விலக போகின்ற தன்மையின் போற போக்கில் ஏதாவது ஒரு நல்லதை செஞ்சுட்டு போவார்னு சொல்லுவாங்க. டக்குன்னு இந்த வாரமே இந்த மாசமே எந்த நல்லது நடந்துராது. ஆனா நல்லது நடக்கிறதுக்கான ஆரம்பங்கள், அதற்கான அடிப்படை அம்சங்களை செஞ்சுட்டு போவார். அடுத்த வருஷம் நீங்க நல்லா இருக்கிறதுக்கான ஒரு அறிமுகம் இப்போது கிடைக்கும், ஒரு தொழில் ஏற்பாடுகள் இப்போது கிடைக்கும். அதுல இருந்து படிப்படியா நல்லதுகளை நீங்க இனிமே மகர ராசிக்காரர்கள் நிறைவாக அனுபவிக்க முடியும். ஆகவே மகரத்திற்கு இப்போது ஒரு இந்த இலையுதிர் காலம் அதெல்லாம் போய் வசந்த காலம் ஆரம்பிக்கிறது என்பது அர்த்தம். முன்னேற்றம், ஏற்றம், எல்லாவற்றிலும் மாற்றம் போன்றவைகள் இனிமேல் படிப்படியாக நடக்கும். அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு, வாழ்க்கை செட்டில் ஆகாதவர்களுக்கு, வேலை கிடைக்காதவர்களுக்கு, தொழில் முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு, வியாபாரம் நன்றாக இல்லாமல் இருப்பவர்களுக்கு, பணங்காசு சரியா இல்லாமல் இருப்பவங்களுக்கு, உடல்நிலை முன்னேற்றமாக இல்லாமல் இருப்பவர்களுக்கு, குறிப்பாக ஏதேனும் ஒரு நிலையில கடன் தொல்லைகள் போன்ற அமைப்புகளை கடுமையாக மாற்றிக் கொண்டிருப்பவர்களுக்கு, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஜிக்ஜாக்கா இருக்கக்கூடிய வருமானங்கள் உள்ள அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய, எல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகின்ற யோக வாரம் இந்த வாரம் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3, 4, 5 என்கின்ற இடங்கள்ல உங்களுடைய 6ஆம் அதிபதியான சந்திரனுடைய இயக்கங்கள் இருக்கின்றன. இந்த வாரம் 2 நிறைவான யோகம், சந்திரமங்கல யோகமும் குருச்சந்திர யோகமும் கஜகேசரி யோகம்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியான குருவும் சந்திரனும் இணைகின்ற யோகம் நல்ல விதமாகவே இருக்குதுங்க. இந்த மாசத்திலிருந்து உங்களை பிடிச்ச பீடை விலகப்போகுது.
ஜன்மச்சனி விலக போகுது. கும்பராசிக்காரங்க ஒரு 2 வருஷமா சுத்தமா நல்லா இல்லை. அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3 பேரையும் போட்டு பிரட்டி எடுத்துருச்சு. பூரட்டாதியெல்லாம் பிறண்டு 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 எந்திரிச்சுக்கிட்டு இருக்கு இந்த வருஷம் முழுக்க. 2024 பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை தலைகளாக மாற்றி விட்ட ஒரு அமைப்பு. அவ்வளவு பேரும் கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்க போறீங்க. இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 3ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல அறிமுகங்கள் கிடைக்க போகிறது. உங்களை விட உயர்வான பணக்காரரோ அதிகாரத்தில் உள்ளவரோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுகளில் தகுதி, நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஒரு மனுஷனுக்கு வசதி வாய்ப்புலாம் இருக்கணும்ல, அந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள் உள்ள ஒருவர் அறிமுகம் ஆகக்கூடிய அமைப்பு பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நடக்கக்கூடிய அமைப்பு. 4, 5ஆம் இடங்களில் அப்படியே சந்திரன் அதற்கடுத்து போயிடுகிறார். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அம்மாவால் இதுவரைக்கும் ஆதரவுகள் கிடைக்காதவர்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள நல்லா இருப்பீங்க. தாயினுடைய ஆரோக்கியம் மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மைகள். தூரத்தில் இருப்பவர்கள் தாயை பார்க்க முடியல, தாயோடு பேச முடியல, அல்லது அம்மாவை போய் டக்குன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வர முடியலன்னு வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அம்மாவோட ஏதேனும் ஒரு நிலையில இணக்கமாக செய்தி அனுப்பக்கூடிய வந்து பார்க்கக்கூடிய வசதி அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டுங்க. அடுத்து 5ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் என்கின்ற ஒரு நிறைவான அமைப்பு ஏற்படுகிறது. பிள்ளைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாரத்தின் கடைசியான சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளிடமிருந்து ஆறுதலான தகவல்கள் வரக்கூடிய தன்மை மிக நிறைவாக. நான் நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருங்க என்கின்ற மாதிரியான நற்செய்திகளை கேள்விப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள், படிப்பு, கல்வி போன்றவைகளை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள், பிள்ளைங்க தேருமா தேராதான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நம்ம பிள்ளைங்க நல்லா பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க கட்டுப்பாடாக இருப்பார்கள், நம்ம பிள்ளைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்கின்ற தைரியம் வரக்கூடிய நல்ல வாரம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு 2, 3, 4 இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் சந்திரன் உங்களுக்கு யோகாதிபதி. அமாவாசையிலிருந்து அப்படியே விலகி, கிரகண தோஷத்திலிருந்து அப்படியே விலகி, அப்படியே ராசியிலிருந்து அப்படியே வெளியே டக்குன்னு எடுத்து வச்சு நல்ல விதமாக இருக்கிறார். ராசிநாதன் பரிவர்த்தனை அடைகிறார். காசு பணம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். குடும்பம் அமையக்கூடிய வாரமாக இருக்கும். கணவன் மனைவி பிணக்குகள் நீங்கக்கூடிய அமைப்பு. கணவனையோ மனைவியவோ புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. காதலன் காதலி உறவுகள் வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது ஏதேனும் ஒரு நிலையில் இவர் நமக்கு ஒத்து வர மாட்டார் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை அப்படியே ஒத்து வருவார் என்கின்ற அமைப்பிற்கு நம்பிக்கைகள் ஊட்டக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வாரத்தின் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை 3ஆம் இடத்துல அவர் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. பிள்ளைகள் வந்து ஃபேமஸ் ஆகிறதை இப்போது நம்ம பார்க்க முடியும். ஒரு பிள்ளை வந்து படிப்பில் நல்ல விதமாக இருக்கக்கூடியது, கிளாஸ் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட், இவரை பெறுவது, இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்கின்ற அமைப்புகள் வருது இல்லையா? இந்த மாதிரியான நிலைகள் எல்லாத்தையுமே இந்த வாரம் பெரும்பாலான மீனராசிக்காரர்கள் பெற்றோர்கள் அனுபவிக்கக்கூடிய சூழல். ஐயா எனக்கு கல்யாணமே ஆகலைங்க, எனக்கு என்னங்க நடக்கும்? உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை வாரத்தின் நடுப்பகுதி இருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்திறமை கொண்டோர், ஒரு மாதிரி பாடுறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க, நடிக்கணும்னு விருப்பத்தில் இருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆகணும், வீடியோ போடணும், ரீல்ஸ் போடணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், அதை நீங்கள் முழுமையாக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கொஞ்சம் செலவு வரும். வண்டி வாகன செலவு, கார் வச்சிருக்கிறவங்க, பைக் வச்சிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் செலவு வரப்போகுது. ஆனால் செலவுக்கேற்ற வருமானமும் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு வாகன பிராப்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. புதிதாக வாகனம் வாங்குவதற்கான பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புதிய வாகனம் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள். அதே நேரத்தில் பெற்றவங்க உங்களுக்கு பார்த்து ஸ்பீடாக ஓட்டுவீங்கன்னு பயந்துக்கிட்டு வண்டியெல்லாம் வாங்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாமே உங்களை பற்றிய ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே பொதுவாகவே எந்த விதத்திலையும் கஷ்டங்கள் ஆரம்பிக்காத, கஷ்டத்தில் எதையும் ஒரு காணாத ஒரு அமைப்பாகவே இந்த வாரம் நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. ராசிநாதன் பரிவர்த்தனை பெற்ற யோக வாரம் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.